அதுவும் டார்வின்லாம் திரும்ப பேக் டு ஃபார்ம்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தெய்வமே, அறிகுறிகள் வருது. அதாவது அது செத்துருச்சு. அதுக்கு அது வேணாம். அது நம்ம தட்டி எழுப்பி அது எதுக்கு? அதாவது ஒரு சாதாரண மத்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கம்பெனி டு கம்பெனி மாறுவாங்கல்ல. லைக் ம், பெட்டர் ம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஃபேமிலி ரீசன்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக மாறுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். லைக் அவன் என்ன நினைக்கிறான், ஃபார் வாட் எவர் ரீசன் he thinks இந்த ஸ்டேஜ் ஆஃப் his கரியர்ல வந்து ரியல் மெட்ரிட் இஸ் a பெட்டர் ஆப்ஷன் than லிவர்பூல். இந்த எவர்டன் கேமை வந்து ஜெயிக்கலனா கண்டிப்பா ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகி தே கேன் கோ ஆன் அ ரன் வேர் தே கேன் லூஸ் 2-3 கேம்ஸ் டுகெதர். ஆனா அப்படியே டைட்டில் அதுவும் போயிடும். எனக்கு வாட் ஐ மோர் வரிட் அபவுட் இஸ் 2.5 வீக்ஸ் லாட்டுக்கு இருந்திருக்கு. இஃப் ஹி டசன்ட் ஃபிகர் அவுட் ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன் இஷ்யூஸ்னா வாட்ஸ் த பாயிண்ட்? 2.5 வீக்ஸ் உட்காந்து நீ என்ன பண்ண? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், இன்டர்நேஷ்னல் பிரேக்லாம் முடிஞ்சு பிரீமியர் லீக் உடனே வரும்னு பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பிரேக். எஃப்ஏ கப் நடக்குது. நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது சண்டே மேன் சிட்டி கேம் நடக்குது. பாக்கி 3 கேம் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கு அட்லீஸ்ட் பேக் டு கிளப் ஃபுட்பால் எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கு. ஏன்னா எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. நான் வந்து போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி இனிமேல் நான் வாய் விடுறதாக இல்லை. ஏன்னா நம்ம பிளேயர்ஸை நம்பி வாய் விட்டு நம்ம தான் அடி வாங்குறோம். அதனால நான் வந்து வாய் விடுறதாகவே இல்லை. அதனால எனக்கு வந்து ஓகே. அதாவது என்னமோ அந்த ஒரு டல் பாயிண்ட்ல போன மாதிரி இல்லை. சரி, ஒரு 12 பாயிண்ட் லீட்ல இருக்கோம், டைட்டில் ஜெயிப்போம்னு மற்ற எல்லா கிளப்பும் நம்புறாங்க. ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் எனக்கு இல்ல. மேபி பாக்குற உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் என்னமோ எனக்கு குறையுது. ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அப்படிதான் இருக்குதா? இல்ல, எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்னு இல்ல ஆக்சுவலா. லைக் நீங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் டைட்டில் ரேஸும் இல்ல. வந்து லைக் ரியலிஸ்டிக்லி மற்ற கிளப்போட ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க, 12 பாயிண்ட்லாம் எப்படிடா 4 கேம் லிவர்பூல் தோக்கணும், அதெல்லாம் எப்படிடா தோக்க போறானுங்க, எவ்வளவுதான் பேட் ஃபார்ம்ல இருந்தாலும் 4 கேம் எப்படியாச்சும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ அதனால அதுவும் இல்லை. சாம்பியன்ஸ் லீக் இல்லை, போயிருச்சு. அப்போ எஃப்ஏ கப்பு கேட்க வேணாம். கேரபா கப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிறது ஒரு ட்ரோஃபி, அதுலயும் 12 பாயிண்ட் லீட்ல இருந்தோம்னாக்கா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லை. இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அந்த மிட் டேபிள்ல முடிப்பாங்கல்ல சில கிளப் எல்லாம். அதாவது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி ஆமா. மான்செஸ்டர் சீசன் மாதிரி. ஆமா, இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல தெரிஞ்சும் ரெலிகேஷனும் ஆக போறது இல்ல, யூரோப்புக்கும் ஃபைட் பண்ண போறது இல்ல. ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு 9th 10th முக்கி முக்கி போய் விழுவோம் அப்படின்னு அந்த அந்த ரேஞ்சில தான் இருக்கு. இப்போ என்ன, இது ஒரு டைட்டில் போய் வரும், அவ்வளவுதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். வரும் வேண்டாம் ப்ளீஸ். ஒரு இல்ல 3 இல்ல கேம் நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும். இல்ல நான் வந்து இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய், இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் இது ஒரு வேற வாய். அதான் அது என்னைக்கு கம்முன்னு இருந்திருக்கிறீங்க. நான் பரவாயில்ல. நானாச்சும் ஒரு 2-3 கேம் தான் வாய் விட்டேன். அது எப்படி? நான் வாய் விட்டா மட்டும் நான் அடி வாங்குற, நீங்க விட்டா ஒருத்தர் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறான். அது எப்படி அது? இல்ல, ஏன்னா அதெல்லாம் ஒரு திறமை. அதெல்லாம் எப்போ விடணும் எப்படி விடணும்னு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு கலை, ஒரு நானு art அது. வீராப்பா பிஎஸ்ஜிய பொழக்கிறோம், அங்க போறோம் ரியல் மெட்ரிட்னு வாய் விட்டேன். மொத்தமா பிஎஸ்ஜியை முடிச்சு விட்டு போயிட்டானுங்க. அது ஓம்ல அநியாய கொடுமை. அதெல்லாம் என்னத்த சொல்றது போ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்பெல்லாம் வந்து இந்த ரியல் மெட்ரிட் பசங்களாம் எவ்வளவு வாய் விடுறானுங்க தெரியுமாடா? கேமுக்கு முன்னாடியே நாங்க தாண்டா ஜெயிப்போம், வரையாடா பாத்துக்கலாமாடான்னு வாய் விடுறானுங்க. அவனுங்களால முடியுது, நம்மனால அப்பவும் முடிய மாட்டேங்குது. 12 பாயிண்ட் லீட்ல இருக்கோம், சந்தோஷமா வாய் விட முடியுதா? இல்ல. ஏன்னா இவனுங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். இதேதான் போன சீசன் விட்டானுங்க. இதே சிச்சுவேஷன் இன்டர்நேஷனல் இதே பிரேக் போறதுக்கு சுச்சுவேஷன் முன்னாடி. 12 பாயிண்ட் எங்க இருந்தோம் போன சிச்சுவேஷன், அது இதுல. இல்லதான். அந்த நம்பிக்கை இருந்தாலும் என்கிட்ட இல்லைங்கிற நானு. 12 பாயிண்ட் லீட்லயே இருந்தாலும் நம்ம பசங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன்ல பசங்க தான் மேல. வருஷம் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வருஷம் இதே சிச்சுவேஷன் தான். எப்படி பார்த்தாலுமே வந்து இவன் நம்பி போய் 2 கேம்ல வாய் விடுவோம். அப்புறம் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல லைன் பண்ணிடுவானுங்க, பேசுனீல இப்ப பேசுறா, முடிஞ்சா பேசுறா அப்படின்னு சொல்லி. எங்க பேசுறது? இல்ல இல்ல, நான் எனக்கெல்லாம் ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அதாவது வந்து டைட்டில் இன்னும் எத்தனை கேம், 5 கேம் ஜெயிச்சா டைட்டில் நமக்கு தானே. 5 கேமோ 4 கேமோ 5 கேம் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் டார்வின்லாம் திரும்ப பேக் டு ஃபார்ம்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு தெய்வமே, அறிகுறிகள் வருது. அதாவது அது செத்துருச்சு. அதுக்கு அது வேணாம். அது நம்ம தட்டி எழுப்பி அது எதுக்கு? அவன் தான் ஓப்பனா வந்து சொல்லிட்டான், the ball doesn't want to go inன்னுட்டான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை தட்டி எழுப்பி குளிப்பாட்டி எதுக்கு? அது முடிஞ்சு போச்சு, அது விட்டுருவோம், அடுத்த வேலையை பார்ப்போம் நம்ம. அது ஒண்ணு. லெப்ட் விங்ல ஆடுற இன்னொரு தெய்வம் ஒண்ணு,
இந்த சென்டர் ஸ்ட்ரைக்கர்னு சொல்ற ஒருத்தன் ஆடுவான், ஒரு சீசனுக்கு 2 மேட்ச் ஆடுவான், அவன் ஒருத்தன். இவனுங்களை எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவனுங்களை வித்தா நம்ம அடுத்த வருஷம் நம்மளா ஆடுவோம். ஆனா அவனுங்களையே வச்சுதான் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன்ல இப்பவே ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கேக்குறாங்க, இந்த டீமை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி டைட்டில் அடிச்சீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா சாலா ஒத்தாளா கூட்டிட்டு போயிட்டான் டைட்டிலுக்கு. 2 மேட்ச் அவன் நல்லா ஆடல, உடனே வந்து அவன் வந்து நல்ல பிளேயர் இல்ல ஆச்சா போச்சான்னு மத்தவங்க பேசினாலும் 2 மேட்ச் தான் அவன் சீசனுக்கு நல்லா ஆடல. அப்போ ஒரு ஆளு 2 மேட்சுக்கு சீசனுக்கு நல்லா ஆடலிங்கிறதுக்காக மீதி 3 பேர் என்ன ஆண்டானுங்க? அதான் எங்கேயோ படிச்சோமே, 42 கேம் கம்பைண்டா 3 கோல் போட்டானுங்களா? இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? இவங்களை வச்சுக்கிட்டு கோல் போட தெரியாதவனுங்க என்னமோ முன்னாடி போய் நின்றுட்டா வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கத்தான் முடியும், உரிச்சு கூட கொடுக்கலாம், ஆனா வாயை திறக்க விட்டு உள்ள அமுத்தலாம் முடியாது. அது அவனுங்களாதான் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி அமுத்துனோம்னா கேஸ் ஆகி போயிடும், ஹராஸ்மெண்ட் கேஸ்ல போயிடும். அதளவுக்கு தான் நம்ம போக முடியும். வாழைப்பழத்தை உரிச்சாச்சு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் திங்க மாட்டேன், அதை அந்த வாழைப்பழத்தை சைட்ல வச்சு வேடிக்கையா தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம். ஆமா ஆமா. பட் இன்னும் இல்ல, ஆனா எனக்கெல்லாம் நான்லாம் பாருங்க நேர்களே, கௌதம் மாதிரி நான் ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் பேச விரும்பல. 5 கேம், அதாவது எவர்டன், ஃபுல்ஹாம், வெஸ்ட் ஹாம், லெஸ்டர், டாட்னம் கேம் முடியாத போது அந்த ஃபைனல் விசில் போகும்போது we are champions, அவ்வளவுதான். சரி ஓகே, நீங்க சொல்லலாம், உங்களை அடிக்க மாட்டேங்கிறாங்க, நான் 2 வார்த்தை விட்டேன், வெளியே வாடா கிழிச்சான்னு முடிஞ்சு போச்சு. இதுல என்ன தெரியுமா, அந்த டைட்டில கொடுத்தது கூட நான் தான். ஆனா உனைய விட்டாங்க, என்னையத்தான் போட்டு இல்லாத இடத்துல பொல்லாத இடத்துல போய் அடிக்கிறானுங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல, எனக்கு புதுப்பு அடிக்கிறாங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறாங்க. அதனால நான் வந்து நம்ம பிளேயர்ஸை நம்பி எல்லாம் வாய் விடுறதாவே இல்லை. ஏன்னா இவனுங்க நம்பி வாய் விடுற மாதிரி விளையாண்டா பரவாயில்ல. இப்போ ஜென்யூனா நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 5 ரிசல்ட்ஸ் எடுங்களேன், நம்மளுடைய லாஸ்ட் 5 ரிசல்ட்ஸ் எடுங்களேன். இப்போ வந்து பாருங்க, நியூகாசில் காரபோ கப், PSG செகண்ட் லெக், சவுத்ஹாம்ப்டன் 3-1 வின், PSG ஃபர்ஸ்ட் லெக், நியூகாசில் அந்த பிரீமியர் லீக்ல ஹோம் வின். சரி, இதான் லாஸ்ட் 5 ரிசல்ட்ஸ் கரெக்டா? இந்த நியூகாசில் காரபோ கப் ஃபைனல் ஷிட், PSG ஹோம் கேம் ஷிட், PSG அவே கேம் ஷிட், சவுத்ஹாம்ப்டன் ஹோம் கேம் ரெலிகேஷன் த்ரெட்டனிங் சவுத்ஹாம்ப்டன் ஹோம் கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஷிட். ஆமா கரெக்டா? இன்னும் ஒரு கேம் என்ன இருக்குது, லிவர்பூல் நியூகாசில் ஹோம் கேம், அதுல ஈசாக் இல்ல. ஆமா, நம்மளுடைய ஒரே பிரச்சனை ஒருத்தன் தான், அவன் இல்ல, அதனால ஹோம் கேம் ஜெயிச்சு போட்டோம். அவன் மட்டும் இல்ல, இவனும் இல்ல, ஆனா ஃபைனலுக்கும் அவன் இல்லன்னு நினைக்கிறேன். கார்டன், ஆந்தனி கார்டன், அவனும் இல்ல. ஆந்தனி கார்டனும் இல்ல, கரெக்ட், ஓகேவா? ஃபைனலுக்கும் இல்லன்னு நினைக்கிறேன் அவன். இப்படி எல்லாம் இருந்தும் நம்ம வந்து அந்த கேம் வந்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி கடைசியா மேன் சிட்டி கேம் 2-0, அதுதான் நம்ம விளையாண்ட உருப்படியான கேம் இது. அதுக்கு முன்னாடி கேம் கூட வில்லா 2-2, அதுலயும் we were very bad. ஆமா ஆமா. இந்த கடைசி 7 கேம்ல ஒரு கேம் நம்ம நல்லா ஆடி இருக்கோம். ஆமா, யோசிச்சு பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கு போற டீம் ஆற லட்சணமா இது. FA கப்ல இருந்து வெளியே வந்தாச்சு, காரபோ கப் ஃபைனல்ல தோத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் ரன்னுக்கு முன்னாடி காரபோ கப் ஃபைனல் இருக்கோம், பிரீமியர் லீக் டைட்டிலுக்கு போறோம், UEFA சாம்பியன்ஸ் லீக் லாஸ்ட் 16ல விளையாடுறோம். இப்படி ஆடுற டீமோடைய லட்சணமா இது. லாஸ்ட் 7 கேம்ல ஏதாச்சும் ஒரு கேம் ஆச்சு நம்ம வந்துட்டு வாவ் இந்த சிட்டி கேம் ஒண்ணுதான், அதை தவிர்த்து ஏதாச்சும் மீதி எல்லா கேம்ஸ்லயும் பா வேற லெவல்ரா, ஆனா நம்ம ஜெயிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஏதாச்சும் ஒரு கேம் நம்ம சொல்ல முடியுமா? கரெக்ட். ஆமா, பட் எனிவே அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஹிஸ்டரி. இப்போ ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதான் அந்த மிஸ்ட்ரியில தான் பயமா இருக்கு எனக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, மிஸ்ட்ரி தான் பயமே. இந்த எபிசோட் வந்து எவர்டன் ப்ரீவியூ தான் மெயினா. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் பேசணும். நம்ம ரைட் பேக் ஒருத்தர் ஒயிட் ஜெர்சி போட்டுருவார் போல இருக்கு அடுத்த சீசன். ஐ எம் டன்னுங்க. அதாவது அது இதுக்கு மேல என்கிட்ட வந்து சொல்றதுக்கே ஒண்ணும் இல்லை. ஏன்னா நேத்து வந்து சாலா ஒரு ஸ்டோரி போடுறான், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, அது நீங்க பாத்தீங்கன்னான்னு தெரியல. சோ ஷோபஸ்லை, கொனாட்டே, சாலா உட்கார்ந்து ட்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ சரியா? இது வீடியோ. இது வந்து சாலாக்கு இந்த மாதிரி ஒன்னு ரிலீஸ் பண்ணோம்னா எக்பேர் எந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அந்த ஸ்டோரியை போடுறான். அப்போ கரெக்டா? he knows in what context it will be taken. அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சு அவன் ஒரு ஸ்டோரி போடுறான் அப்படின்னா which means
that he knows that these three people are trying to convince Trent. And that's what people will think about, கரெக்டா? ஆமா ஆமா. இவனுங்க 3 பேர் உட்கார்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வந்து they will think about it. அது வந்து மெயின். இந்த 3 பேரும் உட்கார்ந்து பேசியும் அவன் கன்வின்ஸ் ஆகலங்கிற மாதிரி ஆச்சுன்னா இன்னும் மானக்கடா இருக்கு இந்த மீதி 3 பேருக்கு, கரெக்டா? ஆமா. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே போட வேண்டிய அவசியமே கிடையாது. மெயினா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் அப்ப சைன் பண்ணணும். இப்ப அவன் பண்ணலனா உனக்கும் மனக்கேடு. சாலா கூட விளையாட மாட்டானாமா, ரியல் மேட்ரிட் தான் விளையாட வேணாமா கிளப்பி விட்டுருவான், கரெக்டா? அது ஒரு டோட்டலி அனாவசியமான ஒரு செயல். இப்போ கோயிங் பை த ரூமர்ஸ் ஒரு 300k கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது ரூமர்ஸ். ஐ திங்க் ஹீஸ் ஆன் 175k or something and 300 கொடுக்காங்க அப்படிங்கிறது. He is the vice. They made him the vice captain to make him stay. Obviously Klopp did that. வேண்டைக்கு ஒரு 2 வருஷம் தானே இருப்பான், அடுத்தது நீ அடுத்த 10 வருஷத்துக்கு நீ தான்டா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி he knows. இது எல்லாமே தெரிஞ்சு கேரர் ஒரு செம்ம பாயிண்ட் சொன்னான். அதாவது மான்செஸ்டர் சிட்டி, யுனைடெட், எவர்டன் இவங்க எல்லாம் நம்மளுடைய லோக்கல் ரைவல்ஸா இருந்தாலும் லிவர்பூல் இஸ் a சாம்பியன்ஸ் லீக் மெயின் ஸ்டே. இப்போ ஆப்வியஸ்லி 2 இயர்ஸ் முன்னாடி நான் போகல, பட் we are last 5 years பார்த்தோம்னா we are main stay. அப்போ நம்மளோட டைரக்ட் ரைவல்ஸ் ரியல் மேட்ரிட். ஆமா. இல்ல யூரோப்பியன் பார்த்தோம்னாக்க ரீசெண்டா நம்ம 3 ஃபைனல்ல we have met them. So definitely and I mean 3 ஃபைனல்ல 2 ஃபைனல் and quarter 2 ஃபைனல் and 1 round of 16 குவார்ட்டர் ஃபைனல்ஸ் என்னமோ அந்த மாதிரி. ஆமா. அப்படி இருந்தும் நீ ஒரு ஹோம் கிரவுண்ட் பாய், எனக்கு வந்து திஸ் மீன்ஸ் மோர், இங்க இருந்தா தான் நான் புடுங்குவேன், அதை பண்ணுவேன், ஆச்சா ஓச்சா அங்கிரி ஃபார் மோர் வெங்காயம்லாம் பேசிவிட்டு அடி வாங்கினா அவங்கள்ட்டயே போய் நீ ஜாயின் பண்ணணும்னு போகும்போது இட் ஷோஸ் தட் ஹீஸ் டன் ஹியர். எனக்கு இதுல வந்து ஓனரை பிளேம் பண்றதுல துளி கூட எனக்கு வந்து இது விருப்பமே கிடையாது. பிகாஸ் த ஓனர்ஸ் டிட் வாட் தே கேன். அவன் வந்து போகணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வாட் எல்ஸ் கேன் தி ஓனர்ஸ் டு? ஐ ஃபீல் தே கேனாட் டு எனிதிங் மோர். இல்ல அதான் நம்ம வந்து அந்த ஃபைனான்ஸ் எபிசோட்ல பேசியிருந்தோம். அதாவது நம்ம கிளப் வந்து இட் இஸ் ரன் ஆன் அ வெரி சஸ்டைனபிள் மாடல். அது வெதர் நீங்க வந்து அதை அக்ரி பண்றீங்களோ இல்ல டிஸ்அக்ரி பண்றீங்களோ அது அடுத்த விஷயம். பட் கிளப் வந்து ரொம்ப சஸ்டைனபிளா, அதாவது ஒரு ஃபியூச்சரை பார்த்து தான் அவங்க ரன் பண்றாங்க. அண்ட் இது எட்டியாட் மாதிரி இப்ப கண்ணாப்பினான் பணமும் இல்ல. சோ ஒரு லிமிடெட் பட்ஜெட் வச்சுதான் ரன் பண்றாங்க அவங்க, கம்பேர்ட் டு ஒரு மேன் சிட்டி நான் சொல்றேன். சோ லைக் அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுக்க முடிய மேக்ஸிமம் தான் அவங்க கொடுக்க முடியும். அதை நீ அக்செப்ட் பண்ணலன்னா தட் இஸ் அப் டு யூ. விச் இஸ் அதாவது நான் வந்து இதுல ட்ரெண்ட்டையும் நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவனோட கெரியர் அவன் இப்போ ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலுக்கோ ஒரு ஏதாவது மற்ற உங்களை மாதிரி ஓனர்லாம் இல்ல, பட் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுங்களை எங்க லைஃப் பத்தி முதல்ல அந்த நேம் டேக் ரிமூவ் பண்ணுங்க. அந்த நேம் டேக் தான் பாதி பேர் நம்பிட்டு இருக்கான். நான் வந்து பெட்ல வந்து பஞ்சு வச்சிருக்கிறதுல காசு வச்சுதான் படுத்திருக்கேன், இந்த பிரேக்கிங் பேட்ல வர மாதிரி அப்படித்தான் படுத்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி. அவன் அதாவது போற நிலைமையில பார்த்தா அந்த பஞ்சு இருக்காரு நினைக்கிற கீழே தான் படுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. இல்ல நான் நம்ம நேயர்கள்ட்ட கேக்குறேன், ஏன் பெட் இங்க பின்னாடி தான் இருக்கு, எல்லாரும் பாத்துருக்காங்க. கௌதம் பெட் நீங்க பாத்து என்னங்க அநியாயமா இருக்கு. ஆபீஸ் இதுல உட்காந்து செட்டப்ல உட்காந்து பின்னாடி வெறும் செவுத்த உட்காந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் பெட்லயா போய் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியும்? என்ன அநியாயமா இருக்குது. பெட்டு காட்டலங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என்னமோ வந்து பணத்தை அடிக்க வச்சு படுத்திருக்கேன்னா என்ன, நானு பஞ்சுதான் உள்ளி இருக்கு என்கிட்ட. சொல்லிக்கோங்க, என்ன காமிக்கிற வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம். நான் தூக்கி கொண்டே பெட்ரூம் காமிச்சு வந்துட்டுமா, அவ்வளவுதான் என்னால முடியும். அதை தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது. மேன்சிட்டி 2வது கோல் போட்டு விட்டானுங்க, அவ்வளவுதான். மார்மூஷ் கோல் முடிஞ்சது. இல்ல பட் கமிங் டு ட்ரெண்ட், இல்ல எதுக்கு சொல்ல வரேன், அதாவது ஒரு சாதாரண மத்த ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து கம்பெனி டு கம்பெனி மாறுவாங்க இல்ல, லைக் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஃபேமிலி ரீசன்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக மாறுவாங்க இல்ல. சோ அதே மாதிரி தான் இதுவும். லைக் அவன் என்ன நினைக்கிறான், for whatever reason he thinks in the stage of his careerல வந்து Real Madrid is a better option than Liverpool. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கும்போது அதுக்கான ரியாக்ஷனும் வந்து he has to be prepared for. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல என்னன்னா there's a lot of things இங்க FSG வந்து குடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. actually a lot went on in the last 1.5 years. இவனோட கான்ட்ராக்ட் அப்ப ப்ரையாரிட்டியே இல்ல. பிகாஸ் இந்த கிளப்லயே நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மெயினா 2 years or 3 years முன்னாடி வந்து எட்வர்ட்ஸ் லீவ்ஸ், 6 monthsலயே ஜூலியன் வார்ட் லீவ்ஸ், 6 monthsல நம்மளுக்கு ஸ்போர்ட்டிங் டைரக்டரே இல்ல. சம்மர்ல நம்ம வாங்குற இந்த 4 மிட்ஃபீல்டர்ஸ்க்காகவே ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர் கூட்டு வந்தோம். அதை வாங்கி கொடுத்தோடனே ஹீ லெஃப்ட். இப்ப எந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் உட்கார்ந்து ட்ரெண்ட்டுக்கு கான்ட்ராக்டே ஆஃபர் பண்ண போறாரு? இல்ல அதுவும் ஒரு பெரிய ரீசன். அதாவது அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் ஒரே கேஆஸா இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் கிளாப் செட் இஸ் லீவிங்.
ஸோ ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எட்வர்ட்ஸ் தான் ப்ரூவனா ஆள் இருந்தா அவனை போய் ஸ்போர்ட்டிங் டைரக்டரா மறுபடியும் கூப்பிட்டா அடி செருப்பு பிஞ்சு போய் ஓடிப்போங்க அப்படின்னா, சரிடா ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வேணாண்டா சிஇஓவே கூப்பிடுறா வாடா அப்படின்னும். அப்ப சரி நான் வரேன் அப்படின்னா, ஸோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுடைய பேப்பர் ஒர்க்லாம் ரெடி பண்ணி சைன் பண்ணி பாக்குறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் போய் கூப்பிட்டா அவன் வந்துட்டான், ரைட் வந்துட்டான் அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது அப்படின்னு. டே இட் இஸ் நாட் சோ சிம்பிள். என்னமோ வந்துட்டானா நான் வந்துட்டானா உடனே வந்து அடுத்த நாள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவானா? எவ்வளோ பேப்பர் ஒர்க் இருக்கு, எத்தனை வேலை முடிக்கணும், எவ்வளோ கான்ட்ராக்ட் விஷயம் இருக்குது, அதெல்லாம் பேசி முடிக்கணும். அதுவும் இல்லாம கிளாப்போட என்டையர் பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் வந்துட்டு பிசியோல இருந்து ட்ரெயினர்ல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ யூ ஆர் என்டையர்லி சேஞ்சிங் த என்டையர் பேக்ரவுண்ட் ஸ்டாஃப். யூஸ்வலா ஒரு மேனேஜரை சாக் பண்ணாலோ அந்த பேக்ரவுண்ட் ட்ரைனிங் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, அந்த மேனேஜர் தான் போவாரு. நமக்கு எல்லாருமே போனாங்க. ஆமா கரெக்ட். ஸோ லிட்டரலி வி ஹேவ் டு ரீப்ளேஸ் அந்த ஸ்கவுட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த ஹெட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அந்த டேவ் ஃபாலோஸ் அண்ட் இயன் கெஹம் அவங்க எல்லாமும் போயிட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். ஸோ யூ ஆர் பிரிங்கிங் சம்திங் டுகெதர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீ ஒரு கிளப் ஆரம்பிக்கும் போது நீ எவ்வளோ பண்ணிருக்கிறியோ எஃப்எஸ்சி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் மேனேஜர் சர்ச் பண்ணி அவனோட டீமுக்கு உண்டான ஆட்கள்லாம் சர்ச் பண்ணி அதெல்லாம் போட்டுட்டு வி ஆர் ஹியர் ரைட் நவ். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பிளேயரோட கான்ட்ராக்டே பார்க்க ஆரம்பிக்க முடியும். நீ சும்மா போய் ஸ்ட்ரெயிட்டா பிளேயர்ட்ட போயிட்டு உட்காந்து பிளேயரை டை டவுன் பண்ணா அப்புறம் புதுசா வரவனுக்கு என்ன இது இருக்குது, நானே வரல அப்படின்னு. இதுவும் சொல்லுவேன். அந்த ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுது. லைக் ஹி ஹேட் சம் டைம் டு டூ ஆல் திஸ் அண்ட் இனிஷியல் ஆஃபர்ஸ் கொடுத்தான். பட் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. ஐ ஃபெல்ட் லைக் வந்து ரிச்சர்ட் ஹியூக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருக்கலாம். லைக் இனிஷியல் ஆஃபர்ஸ் கொடுக்கறது. அதுவும் நான் சொல்றேன். லைக் நாட் எல்லாம் கரெக்ட். மேபி ஹி வாஸ் அட்வைஸ்ட் டு ஒரு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குல்ல. அப்போ வந்து நம்ம வந்து எஃப்எஸ்சி வந்து ப்ளேம் பண்ணி ஆகணும், யூஸை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. there's a certain limit as to how much they can giveங்கிறதும் இருக்கு. இப்போ நீங்க வந்து எப்படி இப்போ ட்ரெண்ட் வந்து அங்க போயிட்டான்ல, do you think he will get as much as Salah at Real Madrid? கண்டிப்பா கிடையாது. எங்க இப்ப ரியல் மெட்ரிட்லயா? டெஃபினட்டா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அடுத்து அதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும் அங்க. கண்டிப்பாங்க. இங்க 175 கை வாங்கிட்டு இருந்தானா அங்க ஒரு 225 230 250 கொடுக்குற அந்த புது ஆஃபரை விடவே ஜாஸ்தியா இருக்கும். இப்ப 300 கண்டிப்பா இல்லைங்கிற நானு இல்லைங்கிறேன். இருக்கும் கண்டிப்பா இருக்காதுங்க. ரைட் பேக்குக்கு ட்ரெண்ட்டுக்கு 350k அவனுங்க கொடுக்க போறானுங்க, யோசிச்சு பாருங்க. பட் ட்ரெண்ட் மாதிரி ஒரு ரைட் பேக் எங்க இருக்கான் நீங்க இப்ப சொல்லுங்க. இல்லதான் அதை ஒத்துக்கிறேன். பட் கண்டிப்பா 350k நான் சான்ஸே எழுதி தர கண்டிப்பா அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டானுங்க. சரி 350k இல்லனாலும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஹாலண்டுக்கு சிட்டி பண்ண மாதிரி பெரிய சைனிங் போனஸ் கொடுத்துருப்பாங்க. தட் itself will be quite high. சோ அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹாலண்டுக்கு எவ்வளவு கிட்டத்தட்ட 50 மில்லியனோ என்னவோ சைனிங் போனஸாவே கொடுத்தாங்க. 50 மில்லியனோ என்னவோ 60 மில்லியனோ அவனுக்கு, அதாவது அவனுக்கும் அவன் ஏஜென்ட் அவன் அப்பாவுக்கும். ஸோ அந்த மாதிரி அதான் கூட இருக்கலாம்ல. ஒரு பெரிய சைனிங், அதாவது வீக்லி வேஜஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லைனாலும் சைனிங் போனஸ் கண்ணா பின்னாடி இருந்தது. அதை நீங்க வந்து பை நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் இயர்ஸ் இது பண்ணீங்கன்னா அதுவே வந்து 350க்கு ஈக்குவலா இருக்கும் போல இருக்கு. தட் இஸ் a probable reasonங்க. பட் சைனிங் அவன் வந்து ஐ திங்க் அவனோட ரெகுலர் வேஜஸ்ல அவ்வளவு வந்திருக்காது. மேபி நீங்க சொன்ன மாதிரி சைனிங் போனஸ் வந்து அவ்வளவு பெரிய லெவல்ல இருந்திருக்கோ, அது காம்பன்சேட் பண்றக்க மாதிரி இருந்திருக்கலாம். தட்ஸ் கரெக்ட். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ ஃபீல் அவனோட ரெகுலர் வேஜஸ்ல வந்து ட்ரெண்ட் இங்க கிடைச்சது கூட கம்மியா தான் இருந்திருக்கும். கம்மியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் டெஃபினட்டா வந்து ஐ திங்க் இட் வில் பி அட் த வெரி லீஸ்ட் அதே அரௌண்ட் த சேம் மார்க் இருக்கும் பிளஸ் சைனிங் போனஸ் மேபி. Probably I think that's what it is. பட் அவன் வந்து ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இந்த விண்டர்ல அவனை கேட்டிருந்தாங்க ஒரு 5 திங்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. Ballon d'Or, winning more trophies with Liverpool. ஆமாமா. என்னமோ அந்த இங்கிலாந்து கூட நீ வந்து வேர்ல்ட் கப் வின் பண்றது எல்லாம் விட்டுட்டு கமிங் கேப்டன் ஆஃப் லிவர்பூல், வின்னிங் தி வேர்ல்ட் கப் வித் இங்கிலாந்து, அப்புறம் வின்னிங் தி பாலோன் டோர், அப்புறம் இன்னும் 2 ஐ திங்க் வின்னிங் தி சாம்பியன்ஸ் லீக் அகைன் வித் லிவர்பூல் என்னவோ, அண்ட் ஏதோ வின்னிங் a பிரீமியர் லீக் டைட்டில் அகைன் அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டான். நேரா பாலோன் டோருக்கு தான் போனான் அவன். சோ தட் ஷோஸ் who he is. அது தப்பும் சரி ரைட்டும் சரி. we are no one to judge. ஆமா இல்ல நான் அது தப்புன்னே சொல்ல மாட்டேன். அதாவது இப்ப பர்சனலா ஆம்பிஷன் இருக்கலாம். அது கேரகர் சொல்லிட்டு இருந்தான் அந்த மாதிரி வந்து நான் ஒரு கிளிப்பு தான் பார்த்தேன். அவன் சொல்லிட்டு இருந்தான் தட் வென்ட் டவுன் வித் லிவர்பூல் ஃபேன்ஸ் இன் a wrong way அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து லைக் எனக்கு வந்து நான் எப்படி பார்ப்பேனாக்க ஓகே அவனோட பர்சனல் ஆம்பிஷன் வந்து he want, ஏன்னா அவனோட ரீசனிங் அந்த இதுல கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக் டு வின் த பாலோன் டோர் அப்படின்னு சொல்லிட்டு. விச் இதை பத்தி அப்பவும் நம்ம அந்த எபிசோட் ஐ திங்க் அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எபிசோட் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம பேசியிருந்தோம் அது பிரீஃபா. அப்போ ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் தட். அதாவது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ சம்திங் வந்து இட் இஸ்
ரிமார்க்கபிள் ஆம்பிஷன் அது இருக்கணும், ஒரு டாப் லெவல் ஃபுட்பாலருக்கு அது இருக்கணும். ஸோ அதனால வந்து அதை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அண்ட் ஐ திங்க் ஃபார் ஹிம் வந்து ஈ ஃபீல்ஸ் லைக் வந்து ரியல் மெட்ரிட் இஸ் அ நியூ சேலஞ்ச், அவ்வளோதான். லைக் அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் ஈ ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் அ நியூ சேலஞ்சு, நியூ லீக். என்ன சொல்றது, லைக் ஐ திங்க் ஃபேர் இனஃப். ஈவன் ஃபுட்பாலிங் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா he gets to play with some of the best players வேர்ல்டுல, எம்பாப்பே, வினிஷியஸ் இவங்கெல்லாம். ஸோ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்கதான் இருக்கான். ஸோ அதனால லைக் எல்லா விதத்துலயும் அவனுக்கு வந்து அதை பத்தி நான் பேச விரும்பலை. இல்ல பட் எல்லா விதத்துலயும் லைக் இட் மேக்ஸ் சென்ஸ். பட் எனக்கு என்னன்னா ட்ரெண்ட் மெட்ரிடுக்கு போனானா he has to be ready for the backlash. அதாவது ஏன்னா ஒரு ஜெரார்டுக்கு கூட இவ்வளோ, அந்த செல்சி போகிற ரூமர்ஸ் வந்த போது ஜெரார்டுக்கு கூட இவ்வளோ பேக்லாஷ் இருந்திருக்காது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து he has literally grown up and won everything with Liverpool. அதாவது ஜெரார்டானு செல்சிக்கு போகிறதுக்கு லைக் வெதர் யூ அக்ரி ஆர் நாட், அப்போ இருந்த லிவர்பூல் டீம் வந்து they were not good. வெரஸ் செல்சி வந்து அப்போ 2 பிரீமியர் லீக் ஜெயிச்சாங்க, எல்லாம் இருக்கு. ஸோ he had ஒரு ஃபுட்பாலிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே he had a reason to go there. இங்கே வந்து ரியல் மெட்ரிட் வந்து they are challenging for league titles, லிவர்பூலும் they are challenging for league titles, ரியல் மெட்ரிட் சேலஞ்சிங் ஃபார் சாம்பியன்ஸ் லீக். ஓகே, அவங்க ஜாஸ்தி ஜெயிக்கிறாங்க மற்ற டீமை விட. லிவர்பூலும் தே சேலஞ்ச் ஃபார் சாம்பியன்ஸ் லீக்ஸ். லிவர்பூலில் he has won everything. ரியல் மெட்ரிட்ல போனாலும் வித்தின் ஒரு 5 years ஒரு லா லீகா சாம்பியன்ஸ் லீக் டெஃபினட்டாக கிடச்சிரும் அவனுக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஸோ ரியலிஸ்டிக்கலி ஒரு ஃபுட்பாலிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதர் தன் த ஃபேக்ட் தட் இட்ஸ் அ நியூ லீக், இட்ஸ் அ நியூ இது, தெர் இஸ் நாட் மச் ரீசன் டு கோ தேர் அங்கே அதர் தன் மெட்ரிட் அப்படின்னு ரீசன் டு கோ தேர். அதாவது லைக் ஐ செட் we are no one to judge what he wants. இல்ல ஜட்ஜ் பண்ணல, பட் சொல்றேன். அதான் he's been here for 8 years, he's won everything with us, he's been a sensational right back, யாருமே டினை பண்ண முடியாது. he is the most unique right back football has ever seen, அதையும் யாரும் டினை பண்ண முடியாது. ஆமா, this is an undisputed truth. இது எவனா சும்மா பேண்டருக்கு சொல்லாடே, கிமிச் இருந்தாண்டா, அவன் இருந்தாண்டா, ரைட் பேக் டேனி ஆல்வஸ் இருந்தாண்டா, அவன் இருந்தாண்டா, நோ ஒன் ஸ்ட்ரென்த். அது வந்து இன்னொரு 50 வருஷம் ஆனாலுமே வந்துட்டு they will say he was the most attacking right back the ஒரு football has ever seen. yes, அதே மாதிரி he is not as good as defending னு பேசுவாங்க, அதையும் டினை பண்ண முடியாது. கண்டிப்பா அதுவும் சொல்லத்தான் செய்வாங்க. பட் he has had that unique quality at right back that only a person like David Beckham had. ஆமா ஆமா, அதையும் டினையே பண்ண முடியாது. இன் வேர்ல்டு ஃபுட்பால் டேவிட் பெக்கம் மாதிரி இருந்த ஒரு கிராசிங் அபிலிட்டி ட்ரெண்ட்டுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இருந்துச்சு இல்ல இருக்கு. and if he wants a new challenge, thank you, go on, get your new challenge. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ he is contracted to Liverpool until June 31st. So if Real Madrid want to use him in the Club World Cup, they have to give us a fee. இப்போ லாஸ்டா நான் அப்போ ட்ரெண்ட் தப்பு சொல்ல மாட்டேன். if Trent really means okay Liverpool did everything to convince me, ஆனா நான் இன்னமே கன்வின்ஸ் ஆகல. இப்போ ரியல் மேட்ரிட் போயிட்டு டே கொஞ்சமா நீங்க கொடுத்த அதே 20 மில்லியன் கொடுப்பீங்களா அப்படின்னு வாங்கி கொடுத்தா கூட he'll be considered in very high regard among the Liverpool fan base. அது வந்து I don't think he will have much of a saying. அது நான் ஓபனாவே இல்ல. அப்படி பார்த்தா ஆர்டா கியூலர் வந்து he asked Real Madrid to give them 10 million more to, அது எந்த கிளப், ஃபெனர்பாச்சேல இருந்தா வந்தான், எங்கயோ இருந்து வந்தான் கியூலர். டர்க்கி, அத ஃபெனர்பாச்சேன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எங்கயோ இருந்தா வந்தான். So he requested Real Madrid to give them 10 million extra கொடுங்கன்னு. they obliged and they gave them. I think they gave them, but I'm not sure about that reports also. But அப்படி வந்து ட்ரெண்ட் வந்து அப்படி வந்து if he says எனக்கு இது பண்ணி கொடுங்க, எனக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவனுக்கு தோணுச்சுன்னா, then he will already the more the legend is, இவனை பத்தி பேசின எல்லாருமே அப்படியே மறந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேப்பா தம்பி நீ இது பண்ணலாம், நீ வந்து இனிமேல் நீ லெஜெண்ட் தான்ப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. So it is what it is. It's just context keep changing. இல்லைங்க. ஸோ ஆர்டா குலர் பத்தி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அவனோட ரிலீஸ் கிளாஸ் வந்து 17.5 மில்லியன். Real Madrid paid 20 million because அதான் குலர் requested Real Madrid to pay beyond his release clause to raise funds for his former club. அது லிவர்பூலுக்கு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா I think லிவர்பூல் வந்து we are in a much better financial situation than Fenerbahce அப்போ. ஸோ அதனால அது பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் டு பி குவைட் ஆனஸ்ட், அது ஐ டோன்ட் நோ. நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், அது இல்லைன்னு சொல்லல. அவன் வாங்கி கொடுத்தா ஐ டோன்ட் நோ, அவனை பத்தி ஹை ரிகார்ட்ல பேசுவாங்களான்னு தெரியாது. ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டில் பி மேட் அவன் ரியல் மேட்ரிட்க்கு போறானு. பட் அட்லீஸ்ட் தி ஸ்லாண்டர் இருக்காது மேபி. அந்த ஸ்லாண்டராச் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. ஆமா. பட் எனக்கானா வந்து ஐ டோன்ட் திங்க் இல்ல மச் ஆஃப் சே. ரியல் மேட்ரிட் வந்து மேபி அவனை கிளப் வேர்ல்ட் கப்ல யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஆமா, அவன் வந்து வேண்டாம்ப்பா நீ ரியல் மேட்ரிட்க்கு ப்ரீ சீசனுக்கு வா போறோம்
அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். Yep. சொன்னாலும் And they சொல்லலாம். have every right to do so. ஒரு மாசம் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா ஆமா அப்படின்னு. ஆமா. பட் அதான் ட்ரெண்ட் லீவிங் அதை பத்தி என்ன உங்க தாட்ஸ் என்னங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் வித் ரிலேஷன் டு ஸ்பெயின் அண்ட் இது ஸ்பானிஷ் ஃபுட்பால். ஸோ எஃப்எஸ்ஜி வந்து தே வாண்ட் டு பை மலாகாவா. தேர் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டி ஆஃப் பையிங் மலாகா. ஸோ ஒன் ஆஃப் த இது ஏன் வந்து இன்னொரு கிளப்பை போய் வாங்க போறானுங்க, இருக்கிற ஒரு லிவர்பூலுக்கே பைசா இல்லை அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. பட் ஆக்சுவலாக வந்து மைக்கேல் எட்வர்ட்ஸை திரும்ப வர சொல்லி கன்வின்ஸ் பண்ண போது ஒன் ஆஃப் த கீ கண்டிஷன்ஸ் அவனை வந்து ஏன் எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க, இந்த சிட்டி மாதிரி லைப்சிக் மாதிரி ரெட்புல் மாதிரி வந்து ஒரு மல்டி கிளப் மாடல் வேணும் எஃப்எஸ்ஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்டோ ஃப்ரான்ஸில் அவங்கள வாங்க பார்த்தோம், இந்த வருஷம் மாலாகா. ஸோ எஃப்எஸ்ஜி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த அத்லெட்டிக் ஆர்டிக்கலில் தேர் லுக்கிங் ஃபார் கிளப்ஸ் வித் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் குட் ஃபுட்பால் அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மாலாகா வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 2012-13 ஐ திங்க் தேவர் இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்த ஒரு கிளப் அது. அதுக்கப்புறம் தே காட் ரெலிகேட்டட் அண்ட் ஒரு 5 இயர்ஸில் 2018 ரெலிகேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தேர் ட்ரைங் டு கம் பேக். இன்ஃபேக்ட் 3rd டிவிஷன் வரைக்கும் போய் இப்போ 2nd டிவிஷனில் இருக்காங்க. ப்ரொமோஷன்லாம் இட்ஸ் a low risk investment கூட இல்ல. the price will be less. ஏற்கனவே செகண்ட் லீக்ல தான் இருக்காங்க. and if they win promotion it's a good thing as well. நல்ல ஃபீடர் கிளப்பா யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இருக்கு. இன்னொன்னு டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தாங்க யாட்டா வாங்கிட்டு. இப்ப கிளப்பை வாங்கினா எவனும் கேள்வி வைக்க மாட்டான். அது சரி, அதனால கிளப்பை வாங்க. பட் மெயின் இது என்னன்னா, அவங்களோட பர்பஸ் என்னன்னா, யூரோப்ல ஏன் கிளப்பை வாங்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளேயரை சைன் பண்றோம், இஃப் இட் டசன்ட் குவாலிஃபை ஃபார் ஒர்க் பர்மிட் ரீசன்ஸ் இங்கிலாந்துலனாக்கா, அவனை ஸ்பெயின்ல லோன்ல தூக்கி அனுப்பிச்சோன்னாக்கா, ஸ்பெயின்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆடினா இமே குவாலிஃபை அப்படின்னு அந்த ஒரு இதுதான். அண்ட் மாலகாக்கும் வந்து இட்ஸ் ஒன் சிட்டி கிளப், ஒன் கிளப் சிட்டி அது, சாரி. ஸோ அதனால வந்து இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு நல்ல ஃபேன் பேஸ் உண்டு அவங்களுக்கு. ஸோ இட் வில் பி அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு எனக்கு தோணும். ஸோ அது ஒரு நியூஸ் வந்தது எஃப்எஸ்ஜிட்டேருந்து. பட் இன்னும் எதுவும் ஃபைனலைஸ்லாம் ஆகல, இனிஷியல் ஃபேஸ்ல தான் இருக்குது. பட் வருவோம் மர்சிசைட் டார்பி ஆன்ஃபீல்டில். அதாவது சோறுல உப்பு போட்டு திங்கிறவனுங்களா இருந்தா ஒழுங்கா ஆடி தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய கூத்தாச்சு, என்னெல்லாம் நீங்க பண்ணீங்க, அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுங்க, அந்த ரெஃப்ரி கேனப்ப என்னெல்லாம் பண்ணா எல்லாம் தெரியும். ஆனா இதே மாதிரிதான் நம்ம உசுப்பேத்தணும். எப்போன்னா போன வருஷம் மேன்செஸ்டர் யுனைட்டட் கூட FA கப்பை தோத்துட்டு ரிட்டர்ன் லைக் அப்ப அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஏய் அங்க போய் கேவலமா ஆடிக்கிறீங்களா, அதை யூஸ் பண்ணியாச்சு புத்தியோட ஆடுங்கடான்னு ஆனானுங்களா? கிடையாது. கொஞ்சமாச்சு உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா ஒழுங்கா ஆடுங்க நம்ம தான் சொல்றோம். அவனுங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. என்னமோ நம்மளுக்கு வருது, இவனுங்க எவன்கிட்ட போய் ஸ்பேரிங் போட்டா நமக்கு என்ன, நமக்கு ஆடுறோம், நம்ம ஆடுறதான் நம்ம ஆடுவோம்டா, இவனுங்க எவனோ போய் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு நமக்கு என்ன வருதுன்னு இவனுங்க ஜாலியா இருக்கானுங்க. இப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்க டீம் போய் ஒன்னும் ஆய விடவும் முடியாது, எதுவும் பேசவும் முடியாது. அதனால இந்த எவர்டன் கேம் பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேனப்பா. ஏன்னா அவனுங்க எங்கேயோ இருக்கானுங்க, ஆனா அவனுங்க நம்மளோட வெறிய ஆடுவானுங்க. இவனுக்கு எப்படியாச்சும் டைட்டில் இருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நமக்கு போதுண்டான்னு. நம்ம நாயங்களுக்கு புத்தி இருக்குதா? அதுவும் கிடையாது. போய் அந்த சமயமா போயிட்டு கேவலமா பாயிண்ட் விட்டு வர்றது. ஆமா ஆமா. இல்ல என்ன சொல்றது வந்து, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்க வந்து சொல்றீங்க சோறுல உப்பு இருந்தா ஒழுங்கா ஆடுங்கடான்னு. நம்ம பசங்களாம் டார்வின்லாம் வந்து ஐ டோன்ட் ஈட் சோறு, ஐ ஈட் ஒன்லி பீஸா அண்ட் பர்கர்ம்பா, நோ சால்ட். அதான் ஸ்பானிஷ் பாயால திம்பானுங்களா, அதுல உப்பு இருக்குமே. அது சரி. பட் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் கேம் குடிசன் பார்க்ல ரெஃப்ரி பண்ண கூத்து, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசருக்கு வந்து எவனோ ஒருத்தன் நான் ஃபார்வர்ட்ல தான் நிப்பேன்னு நின்னா பாருங்க, யாரு ஜோட்டாவோ எவனோ ஒருத்தன் தான், ஞாபகம் என்ன அதாங்க லைக் ஒரு கேம் சென்ஸோட ஒரு ப்ராப்ளம். சரி, இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்தது, ஒரு ரீசெட் பண்ணிட்டு ஒழுங்கா ஆடுவோன்னு அது ஐ மீன் தெரியல, பாப்போம். இல்லையா இந்த அது தே ஆல் வெரி வெல் நோ, இந்த எவர்டன் கேமை வந்து ஜெயிக்கலன்னா கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகி தே கேன் கோ ஆன் அ ரன் வேர் தே கேன் லூஸ் 2-3 கேம்ஸ் டுகெதர். ஆனா அப்படியே டைட்டில் அதுவும் போயிடும். ஆமா ஆமா, அதான் மெயின். ஏன்னா இந்த எவர்டன் கேம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சானுங்கன்னா ஐ திங்க் ஆர்சனல் மென்டலி ஆல்சோ வில் நோ, ஓ இவனுக்கு இதுக்கு மேல ஒன்னும் டிராப் பண்ற மாதிரி தெரியல போலயே அப்படிங்கிற மாதிரி மென்டலியே அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவானுங்க. இல்லைங்க, அதுதான் we need to win this game. ஏன்னா இப்போ அடுத்த 5 fixtures நான் படிக்கிறேன். இப்போ என்னது, இப்போ எவர்டன் கேமுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லம் அவே,
அது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேம். எப்போதுமே அந்த கிரேவன் காட்டேஜ் ஒரு கன்றாவியான ஒரு வென்யூ அது. அதுக்கப்புறம் வெஸ்ட் ஹாம் ஹோம், லெஸ்டர் அவே. ஸோ இந்த 4 கேம்ல வந்து 12 பாயிண்ட் எடுக்கலன்னா இட் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து டாட்னம் அட் ஹோம், செல்சி அவே, ஆர்ஸ்னல் ஹோம், பிரைட்டன் அவே, 4மே ரொம்ப கஷ்டம். அப்புறம் லாஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸ் அட் ஹோம், அதுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லிப்பரி கேம் தான் அது. ஸோ லைக் அது வேற எதுவும் இல்லவும் இல்லை. நீ ஃபெட்டிக் டயர்ட்னஸ் அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. வேற எந்த காம்படிஷனும் இல்லை. இப்போ இந்த கேம் வந்து மிட் வீக் வருது, வெட்னஸ்டே இன்னைக்கு எவர்டன், அதுக்கப்புறம் சண்டே ஃபுல்லாமா, அதுக்கப்புறம் அடுத்த சண்டே தான் வெஸ்ட் ஹாம் கேம், அதுக்கும் அடுத்த சண்டே தான் இது லெஸ்டர். ஸோ லைக் யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்கியூஸ் ஆல்சோ. மிட் வீக்ல சாம்பியன்ஸ் லீக் இருந்தது, FA கப் இருந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்போ கூட இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து வந்துட்டு உனக்கு உடனே ஃபிக்ஸ்சர் இல்ல, ஒரு வாரம் கேப் இருக்கு. லைக் கரெக்ட். ஆமா, அதுவும் அப்படிதான். அப்படி இப்படி எல்லாம் இருந்தும் இன்னும் நான் கேவலமா தான் ஆட போறேன்னு முடிவு பண்ணானுங்கன்னா அப்புறம் நாம வந்து ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு மேல வந்துட்டு இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இதுக்கு மேல முட்டு கொடுக்கறவனால தான் நம்ம அடிக்கணும். ஆமா இல்லைங்க, வி cannot be casual இந்த கேம்ல எல்லாம். அதாவது அடுத்த 4 கேம் ஜெயிக்கணும், 12 பாயிண்ட்டுக்கு 12 பாயிண்ட் எடுக்கணும். இல்லைனாக்கா அதுக்கப்புறம் டாட்னம் கேம் வரும்போது இஃப் யூ ஹவ் நாட் லைக், அதாவது நம்ம இஃப் யூ ஆர் நாட் க்ளோஸ் டு ராப்பிங் அப் த டைட்டில் டாட்னம் கேம்ல, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். டாட்னம் கேம் வரும்போது இப்போ ஆர்சனல் ஒன்லி 3 or 4 பாயிண்ட்ஸ் வேணும்னா அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், இல்ல ஒண்ணுதான் நடக்கும். ஆர்சனலும் ஜெயிப்பாங்க. என்ன வேணாலும் நடக்கலாங்கிற பேச்சுக்கே எனக்கு வேணாம். கண்டிப்பா ஒண்ணுதான் நடக்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதான் சீசனுக்கு பார்த்துருக்குது. நம்மளுக்கு என்ன புதுசா, நம்ம என்னமோ புதுசா பாக்குறோம்னா நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால there is just one thing that's left. அந்த கேம் எவர்டன் கேம் ஃபர்ஸ்ட்லி அதை ஜெயிக்கலினாலே the nerves will start coming in. மற்ற கேம்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் தெரியாது. அந்த ஃபுல்லமாவேலாம் நம்ம போய் எப்ப பார்த்தாலும் பாயிண்ட் டிராப் பண்ணுவாங்க. ஃபுல்லம் ஓமோ ஃபுல்லமாவேயோ இந்த வருஷம் ஃபுல்லம் ஓம் கூட டிரா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். தெரியல எனக்கு. பட் ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மட்டும் தான் தோத்துருக்கோம். ஸோ ஃபுல்லம் ஓம் அப்போ டிரா தான் பண்ணிருப்போம். மோஸ்டா ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அந்த கேம். இருங்க பாக்குறேன், தெரில எனக்கு அந்த ரிசல்ட் தெரில. பட் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரே ஒரு இதுதான் இருக்கு, டைட்டில் தான் இருக்கு ஆடுறதுக்கு. லைக் இதெல்லாம் இல்லை, சாம்பியன்ஸ் லீக் இல்லை, FA கப் இல்லை. ஸோ இதையாச்சும் ஒழுங்கா ஆடுங்கடா அப்படின்னு. லைக் வேற எதுவும் இது பண்ண. இது என்ன இந்த கூகுள் என்ன லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்லம் ஆன்ஃபீல்டுன்னு வந்தா இப்போ அடுத்த சண்டே நடக்க போற கேமை காமிக்குது. அதுவும் ஆன்ஃபீல்ட் இல்ல, அதுவும் ஃபுல்லம்ல தான் போய் நடக்க போகுது. அது ஏன் காமிக்குதுன்னு தெரியல. கூகுளுக்கே பைத்தியம். ஆமா, கூகுளுக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு நம்ம டைட்டில் சேலஞ்ச். நம்ம நிலைமை வந்து கூகுளே பாத்துருச்சு. இவனுங்களை எல்லாம் தேர மாட்டானுங்க, இவனுங்கள்ட்ட வேற ஒண்ணு வேற உட்காந்துட்டு படிக்க வேற வந்துட்டானுங்க அவங்கள பத்தி அப்படின்னு. ஆமா ஆமா. பட் அதுதான். பட் நம்ம சைட்ல இருந்து இன்ஜரி நியூஸ் வந்து கிராவன்பர்ச்சும் வந்து நெதர்லாண்ட்ஸ் டியூட்டில இருந்து திரும்ப சீக்கிரம் வந்துட்டான்னு வந்து, பட் ஈ ஷுட் பி ஃபிட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ரன் இன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஈவில் ஃபீச்சர். அப்புறம் இவன் ஆலிசனும் திரும்ப வந்துட்டான். அது கன்கஷன் ரீசன்ஸ்க்காக திரும்ப வந்தான். அந்த டாட்னம் டிஃபெண்டர் அந்த டாவின்சன் சான்செஸ் அவனோட கொலிஷன் நடந்தது. ஸோ கன்கஷன் ரீசன்ஸ்க்காக வந்துட்டான். பட் அவனும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஐ எம் ஓகே அப்படிங்கிற டைப்ல ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தான் போல இருக்கு. அப்புறம் அதை தவிர நம்ம யூஷுவல் இன்ஜுரி நியூஸ் தான். ட்ரெண்ட், கார்னர் பிராட்லி இவங்கெல்லாம் அவுட்டு, ஜோ கோமெஸ் இவங்கெல்லாம், டைலர் மார்டனும் அவுட். பெரிய நியூஸ். எப்ப ஆடினா அவுட் ஆகிறதுக்கு என்னமோ ஆடின மாதிரி வந்து அவனும் அவுட் ஆமா. அது இல்ல ஐ திங்க் அந்த பிளிமத் கேம் தானே ஆடினா. ஐ திங்க் அப்பதான் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. ஓ அவன் தான் அந்த கடைசியில 6 அடிப்பானே அந்த பிளிமத் கேம்ல. அவனா இல்ல அந்த மெக்கானல் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்புறம் எவர்டன் இன்ஜுரி நியூஸ். அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபியூ பீப்புள் ஆர் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ அந்த இந்தியான்னு ஒரு ஸ்ட்ரைக்கர் இருப்பான்ல, அவன் வந்து இஸ் பேக் ஃப்ரம் இன்ஜுரியா. கால்வர்ட் லூயின் இன்னமும் இன்ஜர்டு, ஸோ ஹி வில் நாட் பிளேன்னு வந்திருக்கு. பட் எவர்டன் வந்து ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அண்ட் இவன் லெஃப்ட் பேக், அவங்களோட லெஃப்ட் பேக் மிக்கோலெங்கோ, அவன் வந்து யுக்ரைன் ஆடி இன்ஜர் ஆயிருக்கான். ஸோ இஸ் அ டவுட்னு வந்திருக்கு, தை இன்ஜுரி. ஆடுவானா ஆட மாட்டான்னு தெரியல. பட் எவர்டன் நீங்கள் ரீசெண்ட் வீக்ஸ்ல பாத்திருக்கீங்களா? பயங்கரமா ஆடுறாங்க. துவக்க மாட்டேங்கிறானுங்க. லாஸ்ட் 4 கேம்ஸா டிரா. 5th லாஸ்ட் கேம் வந்து அவனுங்க இது பண்ணிருக்கானுங்க, துவக்கல. அதான் வந்து அவங்களோட மெயின் பாயிண்ட். ஐ மீன் ஃபார் நவ் அவங்களுக்கு அதான் மெயினா இருக்கணும். துவக்க கூடாது எக்காரணத்து கொண்டோ அப்படிங்கறதா வந்து அவனுங்க முக்கியமா வந்து பாப்பானுங்கல்ல. ஐ மீன் நீ எப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த இது அவங்களோட சீசனிங் இது மாய்ஸ் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் எடுத்தானுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ லாஸ்டா அவங்க வந்து தோத்த கேம் கப்புல விட்டுருங்க, FA கப்ல போர்ன்மவுத் தோத்தாங்க. நான் சொல்றது லீக்ல வந்து லாஸ்டா தோத்த கேம் எது தெரியுமா?
இருங்க பின்னாடி போகணும் பார்க்குறேன். ஆஸ்டன் வில்லா கூட 15th ஜான்வரியில் தோத்தானுங்க. வேறு 2 months unbeaten இந்த லீக் அவனுங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாம் பாருங்க. 3-2 அகேன்ஸ்ட் டாட்னம், 1-0 அவே வின் பிரைட்டன்ட்ட, 4-0 லெஸ்டர் வின் ஹோம்ல, அப்புறம் லிவர்பூல் 2-2 ட்ரா, அப்புறம் கிறிஸ்டல் பேலஸ்ட 2-1 வின் அவே, அப்புறம் மேன் யுனைடெட் 2-2 ட்ரா, பிரென்ட்ஃபோர்ட் 1-0 ட்ரா, வுல்ஸ்ட 1-0 ட்ரா, எவர்டன் வெஸ்ட்ஹாம்ட்ட 1-0 ட்ரா. இதுதான் எல்லாம் டிராவா பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 4 கேம். பட் அவங்களுக்கு அது பெரிய விஷயங்க. ஒரு ரெலிகேஷன் டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் பெரிய விஷயம். ஸோ அதனால அந்த இனிஷியலா ஒரு பயங்கர ஒரு ஃபியூ வின்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிராவா எடுத்தாலும் போறோம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு they just need safety, அவ்வளவுதான். இப்போ வந்து Ipswich need 17 points to catch them with 9 games to go, which is unlikely that Ipswich are going to catch Everton anyways. Everton வந்துட்டு the distance between Ipswich and Everton is the same as Everton and Chelsea in 4th place. ஆமா கரெக்ட். அந்த அளவு கேப் இருக்குது. ஸோ அதனால that is not going to happen கண்டிப்பா. ஆமா ஆமா. இல்ல அதான் ஐ திங்க் அந்த ரெலிகேஷன் வரும்போது ஐ திங்க் the 3 ப்ரோமோட்டட் டீம்ஸ் தான் டெஃபினட்டா போவாங்கன்னு எனக்கு தோணும். ஏன்னா இப்போ இப்ஸ்விச்சுக்கும் வுல்ஸுக்குமே பெரிய கேப் இருக்கு. 9 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு 17th-க்கும் 18th-க்கும். அதுவே ரொம்ப கஷ்டம். பட் அதுதான் எவர்டன் என்ன எப்படி ஆடுறாங்க எதாவது பார்த்துருக்கீங்களா? எவர்டன் கேம் டேவிட் மாய்ஸ்கண்டர் எப்படி ஆடுறாங்க? யூஸ்வலுங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் லீக்ல என்ன ஆனானுங்க அதே தான். எங்க செட் பீஸ் கிடைக்கும், இது பாலை உள்ள ஃப்ளோட் பண்ணி விடுறது, இது செகண்ட் பால்ஸை வந்து மிட்ஃபீல்டில் வின் பண்ணுறது, மிட்ஃபீல்ட் அவங்களுடைய ஃபிசிக்கல் மிட்ஃபீல்டை வச்சு இந்த டூக்கூரு இவனை எல்லாம் வச்சு வின் பண்ணுறது. இதே தாங்க பெரிய ஒன்றும் இவங்களுக்கு வந்து என்னமோ மாஸ்டர் பிளான்லாம் கிடையாது. நம்ம வந்து ஏர்லியாக கோலை போட்டோம்னா அந்த ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர் நம்மளுக்கு தூக்கி கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் பார்த்தாங்க. ஸோ அந்த ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர் வந்து நல்லபடியாக இது. ஆனால் இவனுக்கு ஏர்லியாக கோல் போடலை, சான்ஸே கிரியேட் பண்ணல, வழக்கம் போல கேவலமாக ஆனானுங்கன்னா ஓகே ஆன்ஃபீல்டும் படுத்துடும். அப்புறம் இவனுங்க ட்ரா பண்ணிட்டோ தோத்துட்டோ வருவானுங்க. இந்த ஆர்சனல் பசங்க யாரும் ஆறானுங்க அதை பார்த்துக்கு எதுக்கும் நம்மளா இருக்கிற நிலமே எனக்கு பயமா இருக்குது. ஃபுல்லா மாறுறானுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெக்ல அந்த குடிசன் பார்க் கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம மெக்காலிஸ்டரையும் கிராவன்பர்ச்சையும் மார்க் பண்ணா நமக்கு பில்டப்பே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் நிறைய டீம் காப்பி அடிச்சாங்க. எவர்டன் தான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் இப்போ திரும்பவும் பண்ணுவாங்க ஃபார் ஷூர். ஏன்னா இட் ஹஸ் ஒர்க்ட் அண்ட் இது வரைக்கும் லிவர்பூலால அதை கிராக் பண்ண முடியல. எல்லா டீமும் வந்து அதே தான் பண்றாங்க. ஸோ அதுதான் பண்ணுவாங்க. அது எப்படி ஹவு ஸ்லாட் வந்து கெட்ஸ் அரவுண்ட் தட். ஏன்னா இப்போ தெரியும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஹவு ஸ்லாட் வந்து கெட்ஸ் அரவுண்ட் தட்டுங்கிறது வந்து வி ஹேவ் டு சி. இல்ல அதான் சொல்றேங்க, யூ கேனாட் பிளேம் ஃபட்டிக். போன வென்ஸ்டேவே எல்லாரும் வந்திருப்பானுங்க. இன்டர்நேஷனல் பிரேக் முடிச்சு வென்ஸ்டேவே வந்து அடுத்த வென்ஸ்டே தான் கேம். ஒரு வாரம் சாலிடா ட்ரைனிங் மட்டும்தான், எந்த இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு வாட் ஐ மோர் worried about is 2.5 weeks ஸ்லாட் இருந்திருக்கு. If he doesn't figure out or out of possession issues na what's the point? 2.5 weeks உட்காந்து நீ என்ன பண்ண? நீ கேம்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணியா, ஏதாச்சும் பண்ணியா? Are you going to build up any different to what you've done before? Are you going to help them create more chances? நியூகாசல் கேம்ல எங்க சான்ஸ் கிரியேட் பண்ணோம்? சுத்தமா சான்ஸ் கிரியேஷனே இல்ல. அவுட் ஆஃப் பொசிஷன் விடுங்க, சான்ஸ் கிரியேஷனே இல்லையா? அப்போ வாட் டிட் யூ லேர்ன்? ஓகே அப்ப எல்லாம் கேம்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, ஓகே அவன் டைம் இல்லை. இப்போ 2.5 weeks இருந்திருக்கு. 2.5 weeks is more than enough to assess all our 9 opponents. ஆமா ஆமா. To know what they'll do, to do what we can try to do, எல்லாமே அசஸ் பண்றதுக்கு உனக்கு more than enough டைம் இருந்திருக்கு. நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கிறது இந்த 9 கேம்ஸ்ல உனக்கு தெரியும். ஆமா. லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு தெரிய வரும் நீ என்னத்தை ப்ராப்பரா உட்காந்து ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னு. If nothing has changed na Slot hasn't learned anything. There's no point in hyping Slot the way we've hyped him the season starting இது வரைக்கும். ஆமா ஆமா கரெக்ட். கரெக்ட். பட் வேற எதுவும் இல்லை. ஐ மீன் எவர்டன் அதர்வைஸ் வேற எதுவும் இல்லை. ப்ரெடிக்ஷன்ஸ் 1-1 டிரா. ஓ நீங்க ஏன் பயங்கரமான வின்னு அப்படி இப்படி நீங்க சொல்லுவீங்களே? நான்லாம் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான். இல்ல நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் வேற வாய். ஸோ அதனால வந்து 2-0 வின் நமக்கு. நீங்க சொல்லிக்கோங்கப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. 1-1 டிரா, அதுக்கு மேல என்ன கிடைச்சாலும் போனஸ் அப்படின்னு நான் எடுத்துப்பேன் அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் கிடையாது. கரெக்ட். 2-0 வின்னு. நம்ம டைட்டில் இஸ் அவர்ஸ். இந்த அடுத்த ஒரு 4-5 கேம்ல டைட்டில் இஸ் அவர்ஸ். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேங்க. நம்ம வியூவர்ஸும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. ஹேஷ்டாக் போடுங்க டைட்டில் இஸ் அவர்ஸ்னு. ஓகே. பட் வேற எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 1834 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. சொன்ன மாதிரி சீசன் எண்டிங் டார்கெட் இன்னும் ஒரு 9 கேம் இருக்கு. அது முடியும் போது
2000 அது அடிக்கணும் நம்ம. ஸோ அதாவது எவ்வளோ 130 130 இல்லை 170 136 கஷ்டப்படாதீங்க. இல்லை 176ங்க 66 அச்சோ 134 166. ஆமாம் ஆமாம் மேக்ஸே வரல நம்ம 2 பேருக்கும். ஆமாம். ஸோ 166 in 9 games. அதாவது கேமுக்கு எவ்ரி கேம் ஒரு 20 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம். அப்படி உங்களால 20 பேர் இல்ல அப்படின்னாக்க நம்பர் இல்ல, அதாவது நம்பர் ஏறுற மாதிரி இல்ல அப்படின்னா ஒரு 4 ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. இது நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன் இது. இப்படிதான் போல போட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். அது அப்படியே நம்ம வரலாறு, நம்ம பண்பாடு, அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. டார்வின் 2 கோல் கம்பேக், ரெமோண்டாடா, டார்வின் ரெமோண்டாடா. அதுதான் அதாவது வாயில இருக்கிற காத்து எல்லாமே வெளியே போயிடுச்சு. இதுக்கு மேல முடியாது. போல்